இந்த போட்டா நம்ம இப்ப போக போறோம். சோ 4 பேர் போக போறோம். இந்த ஹார்பர் ட்ரிப் வந்து 20 நிமிஷம் வந்து 2000 ரூபா. அது லைட் ஹவுஸ் பீச் பார்க்கலாம், விடிஞ்ச ஹார்பர் பார்க்கலாம், பாம் பீச் பார்க்கலாம், ரோக்கோம் பீச் பார்க்கலாம், விடிஞ்சன் சர்ச்சு, விடிஞ்ச மஸ்ஜிது இதெல்லாமே சேர்த்து நீங்கள் ஹார்பர்லாம் போயிட்டு வரலாம். 20 நிமிஷம் வந்து 2000 ரூபா தான். 2000 ரூபா. மற்றபடி அங்கே போகிறதுக்கு அந்த போகிறதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்குது. அது வந்து கோவளம் பீச்சு, லீலா பீச்சு, சமுத்ரா பீச்சு, அதுக்கு 3 இடம் வந்து 10 நிமிஷம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஓகே. ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கேரளா ட்ரிவாண்ட்ரம் பக்கத்துல இருக்கிற கோவளம் பீச் போயிட்டு இருக்கோம். இந்த கோவளம் பீச்ல பாத்தீங்கன்னா நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் அங்க ரைடு எல்லாம் போலான்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அது போற வழியிலே பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும், சீஷல் ரிலேட்டடான நிறைய பொருள் நீங்க வாங்க முடியும். இது ஆக்சுவலா பகல்ல நான் போறதுனால இங்க கடைகள் ஜாஸ்தியா இல்லாம இருக்குது. பட் ஆனா ஈவினிங் போனீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாவே கடைகளா இருக்கும். நம்ம ரோட்ல இருந்து கீழே பீச் போற வரைக்குமே ஃபுல்லா கடைகள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஷெல் கடை இது. ஸோ இது தாண்டி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய ட்ரெஸ் வாங்கணும்னா அது வாங்கிக்கலாம். ஸோ நிறைய ஸ்டே ஹோட்டல்ஸ் நிறையவே பக்கத்தில் இருக்குது. ஸோ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது, சின்ன ஹோட்டல்ஸுமே இருக்குது. இதில் ஸ்கூபா டைவிங் இருக்குது. அது இல்லாமல் நம்ம கடலில் பண்ணுற நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறையவே அங்கே வச்சுருப்பாங்க. நம்ம அதை ஒன்றோட போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பீச்சோட வெளியிலேருந்து பார்க்குற வியூ. இது நிறைய கடைகள் சுற்றியுமே இருக்கும். நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கணுமா, ஜூஸ் வாங்கணுமா, அந்த மாதிரி கடைகள் நிறைய இருக்கும். அது இல்லாமல் அந்த சின்னதாக அந்த அம்பர்லா வச்சு கீழே 2 அந்த பெட்டு மாதிரி வச்சுருக்காங்கல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 100 ருபீஸ் சொன்னாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ இது ஆக்சுவலாக அந்த வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் போனீங்கன்னா. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. இருக்கிறது ஆக்சுவலா போட்டிங் வச்சிருக்காங்க. இந்த போட்டிங் பாத்தீங்கன்னா இங்கேருந்து அந்த பக்கத்துல கூட்டு போறதுக்கு வந்துட்டு 1000 கேட்கறாங்க ஒரு போட்டுக்கு. அது இல்லாம இங்கேருந்து அந்த ஹார்பர் இருக்குல்ல, அந்த விழிஞ்சம் ஹார்பர் அங்க வரைக்கும் பக்கத்துல வரைக்கும் சுத்திட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபா கேட்கறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஜாக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம போட்டாச்சு. ஸோ போட்டு நம்ம இப்போ அந்த போட்டுக்கு போக போறோம். இந்த போட்டா தான் நம்ம இப்போ போக போறோம். ஸோ 4 பேர் போக போறோம். அல்வா கடையா? அப்படியே இழப்புங்க. எவ்வளோ ஒண்ணுங்கிறது முடியாதா? உப்பு இருக்கா? உப்பு இருக்கா? இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது விழிஞ்சமில் இருக்கிற அந்த லைட் ஹவுஸு.
இது கோவளமா விழிஞ்சம் பக்கத்துல தான் இருக்கும். இது அந்த லைட் ஹவுஸ் வந்து கடல்ல இருந்து பாக்குற வியூ தான். அவனுக்கு கடல்ல அலர்ஜி செல்வத்துக்கு. அப்படியா? நீங்க இப்ப பாக்குறது ஆக்சுவலா அதானியோட அந்த விழிஞ்சத்துல இருக்க ஹார்பர். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு ஷிப் வந்துட்டு ஃபுல்லா லோட் பண்ணி நின்றுட்டு இருக்கு. கண்டெய்னரோட பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஷிப் நின்றுட்டு இருக்கு. அப்படியே நம்ம அந்த இடத்துல இருந்து யூட்டன் போட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலா அங்க இருக்கிற ஃபீல வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஆழம் இருக்கும். கடலோட அந்த அலையோட அந்த தண்ணி வந்து நிக்கிறப்போ, அந்த போட்ல நிக்கிறப்போ அவ்வளோ ஆட்டம் ஆடுது. ஸோ அதுவே நமக்கு உள்ளுக்குள்ள டபுள் பயங்கரமா அடிக்குது. ஸோ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கோவளம் போனீங்கன்னா நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க.
எங்களை பிடித்து நிப்பாட்டினார்கள். அப்படியே நம்ம இறங்கிட்டு ஜாக்கெட்லாம் கழட்டி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது ஈவினிங் வந்தாலும் இப்படி தான் இருக்குமா? அப்படி அந்த டைமிங் எல்லாம் கிடையாதா? ஓ சரி, ஓகே. 7 மணி வரைக்கும். ஹார்பர் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரிப் வந்து 20 நிமிஷம் வந்து 2000 ரூபா. அது லைட் ஹவுஸ் பீச் பார்க்கலாம், விடிஞ்ச ஹார்பர் பார்க்கலாம், பாம் பீச் பார்க்கலாம், ரோக்கோம் பீச் பார்க்கலாம், விழிஞ்சம் சர்ச்சு, விழிஞ்சம் மஸ்ஜிது இதெல்லாமே சேர்த்து நீங்கள் ஹார்பர்லாம் போயிட்டு வரலாம். 20 நிமிஷம் வந்து 2000 ரூபா தான். 2000 ரூபா. மற்றபடி அங்கே போகிறதுக்கு அந்த பகுதி 10 நிமிஷம் தான் இருக்குது. அது வந்து கோவளம் பீச், லீலா பீச், சமுத்ரா பீச், அதுக்கு 3 இடம் வந்து 10 நிமிஷம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே ஓகே. உள்ளே போயிட்டு வந்தாலே வேற மாதிரி பசி பயங்கரமாக இருந்துச்சு. அதனால சும்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சுண்டல் சுட சுட சுண்டல் சாப்பிட்டுட்டு அப்படி அங்கேருந்து அடுத்து ஒரு இடமா போக ஆரம்பிச்சிட்டோம். கோவளத்துக்கு வர மக்கள் நிறைய பேர் என்னடா அந்த போட்டிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கடலுக்கே நானே ஃபர்ஸ்ட் டைமாக போகிறேன். இது வரைக்கும் நான் கடலில் அந்த போட்டில் போன எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு கிடையாது. இந்த நிறைய மீனவர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த போட்டில் மீன் பிடிக்க போகிறப்ப நிறைய தூக்கி போடும் அப்படின்னு. இந்த விழிஞ்சம் ஹார்பரில் ஆக்சுவலாக ரொம்ப டீப்பாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அந்த போட்டிங் போகிற எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பீச்சு.